இன்றைய இயந்திரமான வாழ்க்கை சூழலில் உடல் உழைப்பு என்பது அனைவருக்கும் குறைந்துவிட்டது. நம் உணவு முறையும் மாறிவிட்டது. இயற்கை உணவு வகைகளை நாம் விலக்கி வைத்துவிட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வகைகள் நம்மை ஆக்கிரமித்து விட்டன. இதனால் இளமையிலேயே உடற்பருமன், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் என்று நோய்களின் வரிசை நீள்கிறது. இவற்றை தவிர்க்க உடற்பயிற்சி தான் சிறந்த வழி என்கின்றனர் மருத்துவர்கள். இது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா உட்காந்துட்டே செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாகிடுச்சு. அதாவது கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில் உட்காந்துட்டே செய்கிற வேலை அதிகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவையான அளவு உடம்பில் இருக்கிற கொழுப்பு சத்தாகட்டும், தேவையில்லாத நீர் மட்டும் இதெல்லாம் வெளியேறணும் அப்படின்னா நடைப்பயிற்சி ஒரு உகந்த பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். உடலுக்கு நன்மை தரும் உடற்பயிற்சிகளில் மிகவும் முக்கியமானதும் எளிமையானதும் நடைபயிற்சி. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுமைக்கும் ஒரே நேரத்தில் பயிற்சி கொடுக்க வேண்டுமானால் அது நடைபயிற்சியால் மட்டுமே முடியும். தினமும் நடைபயிற்சி செய்பவர்களுக்கு என்டார்பின் எனும் ஹார்மோன் சுரக்கிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதிக்கு வழிவகுத்து நாள் முழுவதும் உற்சாகமாக உழைக்க உதவுகிறது. நடைப்பயிற்சிக்கு உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம்லாம் உபகரணங்கள்லாம் தேவைப்படாது. ஒரு நல்ல மரம் இருக்கிற இடம், நிழலான இடம், விடிகாத்தால் காலை கடனெல்லாம் கழிச்சுட்டு ஒரு மிதமான வேகத்தில் எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ அவ்வளோ நேரம் செய்கிறது, ஒரு பொட்டு பொட்டாக உடம்புல வேர்க்கிற அளவுக்கு செய்கிறதுங்கிறது ஒரு உகந்த அளவுன்னு சொல்லலாம். வேகமாக நடந்தால் தான் நல்லது, மெதுவாக நடந்தால் நல்லது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க சௌரியத்துக்கு. வயசானவங்க மெதுவாக ரொம்ப நேரத்துக்கு நடக்கிறது நல்லது. கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வேகமாகவும் நடக்கலாம். இந்த வேகமாக நடக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மெதுவாக நடந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வேகமாக ஒரே வேகத்தில் நடந்துட்டு திருப்பியும் நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி வேகத்தை குறைச்சிட்டு நிப்பாட்டுறது நல்லது. கடற்கரை, பூங்கா என பல்வேறு இடங்களில் சுத்தமான காற்றுடன் அதிகாலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்வது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் புத்துணர்ச்சியை அளிக்கிறது. நடைபயிற்சி மேற்கொண்டு நோய்களை தடுப்போம்.